எல்லா சுட்டிகளுக்கும் வணக்கம். இந்த கதை ரொம்ப அருமை. இதில் வரும் கருத்து மிக முக்கியமானது. சந்தோஷத்தின் ரகசியம். ஒரு கிராமத்தில் மிகவும் சுட்டியான 2 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் தங்கள் குருவிடம் சென்று, குருவே, நாங்கள் எப்படி எப்போதும் சந்தோஷமாக இருப்பது என்று கேட்டார்கள். குரு அவர்களை வியப்புடன் பார்த்தார். உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த சீடர்களுக்கு சந்தோஷத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் சீடர்களிடம் ஒரு நீண்ட கரண்டியை கொடுத்து, ஒரு தட்டில் சாதத்தை வைத்து, "இந்தச் சாதத்தை இந்த கரண்டியால் சாப்பிடுங்கள். ஆனால் கரண்டியின் நிலையை மாற்றக்கூடாது" என்று கண்டிப்புடன் கூறினார். சீடர்கள் இருவரும் குழப்பத்துடன் சாப்பிட முயற்சி செய்தனர். ஆனால் கரண்டி நீளமாக இருந்ததால் அவர்களால் சாதத்தை வாய்க்குக் கொண்டு செல்ல முடியவில்லை. எல்லாச் சாதமும் கீழே சிதறியது. அங்கிருந்த அனைவரும் ஹஹஹா என்று கைதட்டிச் சிரித்தனர். சீடர்கள், ஐயோ, குரு செய்ய முடியாத ஒன்றை கூறிவிட்டாரே என்று நினைத்தனர். அப்போது அங்கிருந்த ஒருவர், இல்லை, மீண்டும் முயற்சி செய்து பாருங்கள் என்று ஊக்கப்படுத்தினார். அவர்களும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தனர். இந்த முறை அவர்களுக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கரண்டியால் சாதத்தை ஊட்டிக் கொண்டனர். சீக்கிரமே தட்டிலிருந்த சாதம் முழுவதும் காலியானது. அப்போது குரு அங்கு வந்தார். அவர் புன்னகையுடன் சீடர்களிடம், நீங்கள் உங்களுக்காக மட்டுமே சிந்திக்கும்போது, அதாவது சுயநலமாக இருக்கும்போது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்காது. ஆனால் ஒருவருக்கொருவர் உதவியாக, பொதுநலமாகச் செயல்படும்போது நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் என்று கூறினார். என்ன குட்டீஸ், அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? நன்றி.